சாகா கல்வி ஒரு வாழ்க்கையை மாற்றிய கதை. சென்னை பக்கத்துல ஒரு சாதாரண பையன் இருந்தான். அவன் பேர் கார்த்திக். அவனோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணம். போன், சாப்பாடு, தூக்கம், பணம் சம்பாதிக்கணும் என்பதுதான் லைகோல். ஒரு நாளும் அவன் நான் ஏன் பிறந்தேன் யோசிச்சதே இல்லை. ஒரு நாள் என்ன நடந்துச்சு? ஒரு இரவு வீடு திரும்பும்போது ரோட்டோரமா ஒரு மூதாட்டன் உட்கார்ந்து இருந்தான். அவன் கார்த்திக்கிட்ட கேள்வி கேட்டான். பா, நீ வாழ்த்தியா இல்ல சும்மா இருக்கியா? கார்த்திக் சிரிச்சான். என்ன ஐயா இது, எல்லாரும் மாதிரிதான் வாழ்த்தேன். அந்த மூதாட்டன் சிரிச்சு சொன்னான். அப்படின்னா நீ இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்கலையே பா. அதுக்கு பிறகு அவன் ஒரு விசித்திரமான கேள்வி கேட்டான். நாளைக்கு நீ இல்லன்னா உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? இந்த ஒரு கேள்வி கார்த்திக்குள்ளே அடிச்சது. அவன் மவுனமா நின்றான். மூதாட்டன் சொன்ன ரகசியம். மனிதப் பிறவி ரொம்ப ரேர்பா. இதுல 2 வழிதான். 1 சாப்பிட்டு தூங்கி போய் மறுபிறவி. 2 இல்ல, உன்னை நீ அறிஞ்சு சாகா கல்வி கற்று விடுபடு. கார்த்திக் குழம்பிட்டான். சாகா கல்வி அது என்ன? மூதாட்டன் சிரிச்சு சொன்னான். மரணம் இல்லாம வாழ கல்விதான் அது. உடம்பு நசுங்குறது, ஆனா உன் உண்மை நீ அழியாதது. அதை புரிஞ்சாதான் வாழ்க்கை ஆரம்பம். Broken Heart Reality Check. மூதாட்டன் கார்த்திக்கிட்ட சொன்னான். நீ இப்போ என்ன பண்ற? உனக்காக மட்டும் வாழற. பிறருக்கு உதவி இல்லை, கருணை இல்லை, ஆன்மீகம் 0. இப்படி இருந்தா வாழ்க்கை வேஸ்ட்பா. மாற்றம் ஆரம்பம். அந்த நாளிலிருந்து கார்த்திக் ஸ்லோலி மாற ஆரம்பிச்சான். பசிக்காரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான். வீணா கோபம் விட்டான். தியானம் ஆரம்பிச்சான். உள்ளே என்ன இருக்கு என்று தேட ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. நான் இந்த உடம்பு இல்ல, நான் வேற ஏதோ. அந்த நாள் அவன் மனசு ரொம்ப லைட்டா இருந்தது. மீண்டும் மூதாட்டன் மீண்டும் வந்தான். இப்பதான் நீ வாழ ஆரம்பிச்சிருக்கே, இன்னும் போ, உடம்பை ஒளி உடலாக்கு. அதுதான் சாகா கல்வி முடிவு. Dizzy Climax. கார்த்திக் கேட்டான். ஐயா, நீ யார்? மூதாட்டன் சிரிச்சான். நீயே பா, உன் உள்ளே இருக்கும் ஞானம்தான் நான். அப்படி சொல்லிட்டு மறைந்துட்டான். கதையின் உண்மை. வாழ்க்கை சாப்பாடு தூக்கம் இல்ல. மனிதப் பிறவி ஒரு வாய்ப்பு. கருணை ஞானம் உயர்வு. சாகா கல்வி மரணத்தை வெல்லும் அறிவு. Feu final Ponge Dialogue. உயிரோட இருப்பது வாழ்க்கை இல்ல, உண்மையை உணர்றதுதான் வாழ்க்கை.